ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கெரியர் தமிழ். இன்னைக்கு சூப்பரான 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Mindtree அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட். 0 to 1 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 2020, 2021 கிராஜுவேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் நீங்க எந்த பிரான்ச் வந்து நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிசிஏ, எம்சிஏ படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷனோட எண்ட் டேட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 30. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு பேக்லாகும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரைமரி இமெயில் ஐடி, உங்கள் காண்டாக்டுக்காக உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஆல்சோ உங்களோட மார்க் ஷீட். சாரி 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ இங்கே யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதுறப்ப என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுவீங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் கொடுப்பீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் வந்து உங்களோட ரெஸ்யூம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேல உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஜாப் அப்டேட். இதுல வந்து எந்த ஒரு பாண்டுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெல்லியில இருந்து சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 7 to 8.5 lakhs வரைக்கும் வரும். அதே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 11 to 13 lakhs வரைக்கும் வரும். ஸோ ஜாப் லொகேஷன் வந்து பெங்களூர். இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷலைசேஷன்ல ஐடி, சிஎஸ்சி, இசிஇ, இஎன்ஐ அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் இ வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓவராலா சேர்த்து 40% இல்ல 40%க்கு மேல நீங்க உங்களோட அகாடமிக்ஸ் அண்ட் கிராஜுவேஷனும் நீங்க எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹையரிங் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டெக்னிக்கல் ரவுண்ட் அண்ட் மேனேஜரல் ரவுண்ட் 2 ரவுண்ட் இருக்கும். ஒரே வீடியோ கான்ஃபரன்சிங்ல இது டெக்னிக்கல் ரவுண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மேனேஜரல் ரவுண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எசென்சியல் ஸ்கில்ஸ் வந்து 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க அதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ் அந்த மாதிரி நல்லா நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதுவும் ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் ஆல்சோ விஎம்வேர், நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் சர்வர்ஸ் இதை பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெக்வயர்மெண்ட்ஸ்ல ஏபிஐ, சிஎல்ஐ இது மாதிரி ஏதாவது ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிரா, பிட் பக்கெட் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களோட ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் பெருசா சொல்லல. நார்மலா ஒரு டெஸ்ட் இன்ஜினியருக்கு என்ன தேவையோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க அப்ளை நோ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த டேப் மூவ் ஆகும். இதுல உங்களோட டீடைல்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நௌக்கரியில இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களோட லாகின் எல்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல இருந்து ஹேக் பெஸ்ட். இது வந்து நம்ம டிசிஎஸ் நிஞ்சா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அதுல இருந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், பிசிஏ, எம்சிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஐடி அப்படி இல்லைன்னா சிஎஸ்சி படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் ஸ்டார்டிங் டேட் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும். நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செக்இன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்க, ஐ மீன் உங்களுக்கு ஆல்ரெடி டிசிஎஸ்ல போர்ட்டல் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிடலாம். ஸோ இவ்வளோதான் இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அப்ளை பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுல இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் அப்படியும் இல்லைன்னா டெலிகிராம்ல கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.